நான் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேம்மா. இந்த நைட் டைம்ல எங்கடா வெளியில போற? இது என்னம்மா புதுசா கேள்வி? என்ன மணி 8 தானமா ஆகுது. பையனை பார்த்துட்டு வரேம்மா நானு. நான் விடாதீங்க, அவனை கேளுங்க. இப்படிதான் டெய்லியும் வெளியில போயிடலாம், வரதுக்கு மணி 12 ஆகுது. கூட வரும்போது பேய் பிசாசு எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாமா. எனக்கு பயமா இருக்கு. இப்ப திருப்தியா போட்டு கொடுத்துட்டேன், நிம்மதியா வே வே வே. இப்படிதானடா டெய்லி என்ன நீ போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதான் ஒரு நாளாவது ஒண்ணு நான் போட்டு கொடுத்தேன். இப்ப என்ன பண்ணுவேன்? சரி தங்கச்சி, உன்னை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போட்டு கொடுத்துருவேன். ஏதோ மாமா முகத்துக்காக உன்னை பாக்குறேன், பாத்துக்க. அண்ணா, இப்ப உனக்கு எனக்கு தானே சண்டை. இதுல எதுக்கு இப்ப நீ அவரை இழுக்கிற? அவரை நீ இழுத்தினா நானும் அண்ணி இழுக்க வேண்டியது இருக்கும், பாத்துக்க. ஜனனி அண்ணி இழுக்கவா? ஆமா, இங்க 2 பேருக்கு என்ன நடக்குது? கேள்வி நான் கேட்டேன், 2 பேரும் உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. சோடா குட்டி, அம்மா இருக்கிறது தெரியாம நம்ம 2 பேரும் நம்ம ஆளுங்களை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அமைதி இரு சோடா குட்டி. டே அண்ணா, முதல்ல நீ தாண்டா ஆரம்பிச்ச. சரி சரி, நம்ம எதுவும் பேச வேணாம். அம்மா வேற ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, நீயே பேசி சமாளினா. சோடா குட்டி, எங்கே ஓடிடாத, எங்கே இரு. அம்மா எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரியலையே. அம்மா இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. சரி இரு, என்னன்னு பாப்போம். அது ஒண்ணும் இல்லம்மா, சுஜி ஏதோ டவுட்னு கேட்டா, அதம்மா அந்த டவுட்டை கிளியர் பண்ணம்மா. நீங்க ஏம்மா இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? நான் கோவமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அண்ணா, என்ன அம்மா இப்படி சொல்றாங்க? நம்ம 2 பேரும் கல்யாண பிஸில ரொம்ப பிஸியா இருந்தோம். அதனால நம்ம 2 பேரும் ரொம்ப நாளா சண்டையே போடலையே. இப்ப என்ன அம்மா இப்படி சொல்றாங்க? சுஜி, அமைதியா இருந்து. அம்மா பத்திரகாளியா மாறுறதுக்குள்ளார நம்ம இங்க இருந்து கலந்துக்கிறது தான் பெஸ்ட். என்ன நடந்ததுன்னு தெரியல, நீ கொஞ்சம் அமைதியா வாயை மூடிட்டு இரு. அம்மா, நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம்? நாங்க தான் சண்டையே போடலையே. சண்டை போட்டாதானம்மா உங்களுக்கு கோவம் வரும். நாங்க தான் எந்த சண்டையும் போடலையே. நீங்க சண்டை போடல, ஆனா நீங்க பண்ணி வச்சிருக்க வேலை இருக்கு பாரு, அது இதை விட பெருசு. அதனாலதான் உங்க மேல கடும் கோவத்துல இருக்கேன் நானு. என்ன என்ன வேலைமா இதுவா இருக்கும்? உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் நகரு. சுஜி, இங்க வா. நானம்மா அந்த வரமா. என்னடி என்ன பண்ணி வச்ச? அப்ப அக்யூஸ்ட் நீதான் போல இருக்கு. அம்மா உன் மேல இருக்க கோவத்தை தான் என்னைய சேர்த்து காட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா, கொஞ்சம் அமைதியா இரு, எனக்கு பயமா இருக்கு. அம்மா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா, இங்க இருந்து மட்டும் போயிடாதண்ணா, என் கூடவே இருடா அண்ணா. இப்ப மட்டும் எத்தனை அண்ணா? ஏண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வாடா போடா போட்டு வேற கொடுத்தல. இப்ப மட்டும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்ற? அண்ணா, பழி வாங்குற நேரமாடா அண்ணா இது. அண்ணா, அம்மா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் என் கூடவே இரு. சரி சரி, கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். அம்மா என்ன கேட்கறாங்கன்னு பாப்போம். எதனா கேட்டாலும் சமாளிக்கலாம். என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. முன்னாடி வா. ஜி, உன்னை இங்க வான்னு சொன்னேன். வரமா வரமா. சொல்லுங்கம்மா, என்னம்மா? ஆமா, கல்யாணத்துல நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தன்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணான்னு தெரியலையே. எதுனா எசக்க புசக்க பண்ணிட்டாளா? அம்மா கண்ணில் தென்படுற மாதிரி ஏதோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். கடவுளே, போச்சா? அது சரி, அவ என்ன பண்ணுவா? மாமா தான் கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம குறும்பு வேலையை காமிச்சிருப்பாரு. இது அம்மா கண்ணில் பட்டுடுச்சா? ஆஹா, சரி சுஜி, போச்சு, தொக்கா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா, நான் என்னமா பண்ண? நான் எதுவும் பண்ணலையம்மா. நீ எதுவுமே பண்ணல. வேணாம் சுஜி, அம்மாவை கேட்கறதுக்கு முன்னாடி நீயா சொல்லிடு, நீ என்ன பண்ணேன்னு. அவதான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாளேம்மா. என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவ சொல்ல போறாளேம்மா. நீ ரொம்ப யோகியமாட்ட பேசாதடா. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அடுத்து உனக்கு தான் வருவேன். இரு, இவளை முடிச்சிட்டு அடுத்து உன்கிட்ட வரேன். நமக்கு ஸ்கெட்ச் போட்டாங்களோ? இல்லையே, நம்ம மாற்ற மாதிரி எதுவும் பண்ணலையே. ஒருவேளை பண்ணிருப்போமோ? ரைட்டு விடு, எப்படியா இருந்தாலும் தெரிய போறதுதான். அதான் அவங்களே பார்த்துருக்காங்க, கேட்டா பார்த்துப்போம். என்ன சுஜி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்கேன். நீ என்ன பண்ணுங்கிறது நீயாவே உன் வாயால சொல்லிடு, இல்ல அம்மாவை கேட்குற மாதிரி வச்சுக்காத, பார்த்துக்க.
நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. நான் கல்யாணத்துல என்னமா பண்ணேன்? என்ன பண்ணியோ? சரி. ஆமா, கல்யாணத்துல நீ யார் கூட நின்று பேசிட்டு இருந்த? அதுவும் ரொம்ப கிட்ட நெருங்கி ஒட்டி உராசிட்டு. போச்சு சுஜிமா, உன் சாப்டர் க்ளோஸ். அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போற? அண்ணா, என்னை எப்படியாவது காப்பாத்துற அண்ணா. எனக்கு பயமா இருக்கு. இப்ப அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலடா அண்ணா. ப்ளீஸ் 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 அண்ணா, என்னை எப்படியாவது காப்பாத்து. சரி சரி, நீ பயப்படாத. உனக்காக இல்லைனாலும் மாமாக்காக நான் கண்டிப்பா பேசுவேன். நீ பயப்படாத, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா பார்த்துட்டு இருக்கேன். சொல்லு, யார் அது? யார் கூட நின்று ஒட்டி உராசி பேசிக்கிட்டு இருந்த? அது வந்துமா அவங்க ஃப்ரெண்டு தாம்மா. ஃப்ரெண்டு, வேற யாரும் இல்லம்மா. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, அத்தை, நான் ஜனனி பேசுகிறேன் அத்தை. ஒரு நிமிஷம் லைனில் இருந்துக்கம்மா. சுஜி, ஆகாஷ், நீங்கள் 2 பேரும் அவங்க வேலையை போய் பாருங்க. டேய், நீ எங்கே வெளில போனனால போ. சுஜி, நீ எதை படிக்கணும் எழுதணும்னால போ, எழுது போ. உங்களுக்கு அப்புறமா வச்சுக்கிறேன் கச்சேரி. இப்போ 2 பேரும் கிளம்புங்க. சோடா புட்டி, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, வா ஓடிடுவோம். இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது, சீக்கிரம் வா. சரிண்ணா, முதல்ல உள்ள போயிட்டு மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு, புரியுதா? சரிண்ணா, இப்ப உடனே பண்ணிடுறேன். நம்ம போலாமா? ஐயர்கிட்ட போய் கேட்கலாமா? நம்ம உள்ள போலாமா வேணாவானே? அட வா சோடா புட்டி. 2 பேரையும் கேட்ட உடனே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. இருங்க இருங்க, இன்னும் இருக்கு உங்களுக்கு கச்சேரி, அப்புறம் பார்த்துக்கிறேன். சொல்லுமா ஜனனி. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கு? என்ன ஜனனி, உங்க வீட்டில் எதுனா பிரச்சனையா என்ன? ஆகாஷ் அனுப்பி வைக்கவா? சே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அத்தை. ஐஷா அக்கா தான். என்னம்மா ஜனனி, ஐஷுக்கு என்ன? என்னாச்சு? இல்லை அத்தை, ஐஷா அக்கா நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்லேயே கிளம்புறாங்களாமா. என்னம்மா ஜனனி, நாளைக்கு கிளம்புறாளா? என்ன இவ்வளோ சீக்கிரமே கிளம்புறா? ஆமா அத்தை, எனக்கு இப்போதான் தெரியும். கார்த்திகா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனாங்க. அப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன் அத்தை. என்னம்மா, கார்த்திக் விட மாட்டானே? கார்த்திகம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா அத்தை, அந்த அளவுக்கு ஐஷோக்கா பிடிவாதமாக இருந்திருக்காங்க. அதனால தான் கார்த்திக் அண்ணாவும் அப்பா அம்மா எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லைல்ல, ஏன்னா ஐஷோக்கா தான் தீர்மானமாக இருக்காங்கல்ல. அன்றைக்கே நம்மக்கிட்ட அவங்க அப்படி தானே சொன்னாங்க. நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்லேயே கிளம்புறாங்களா அத்தை. அதான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணாத்த. புரியுதுமா. சரி, நம்ம எப்படியாவது இப்போ ஐஷோவை பார்க்க முடியுமா? ஐஷோவை பார்த்து நம்ம எதனா பேசி பார்க்கலாமா? நம்ம பார்த்து பேசினாலும் ஐஷோக்கா கண்டிப்பாக மனசு மாறவே மாட்டாங்க அத்தை. ஏன்னா கார்த்திகா நான் சொல்லியும் அவங்க மாறலை, செல்வாண்ணாவும் வந்து பேசியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கே அவங்க இறங்கலை. நம்மளாம் பேசினா கண்டிப்பாக இறங்குவாங்களே. மாறமாட்டாங்க அத்தை. புரியுதுமா. சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன். நீ பேசுனியா அவகிட்ட? ஐஷாக்காவே எனக்கு கால் பண்ணாங்க அத்தை, உங்களுக்கும் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கிளம்புறாங்க இல்லையா, அதனால போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. நான் கிளம்புற ஜனனி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னாங்க அத்தை. அவள் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நல்ல பொண்ணு, ஆனால் அவள் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. சரிம்மா ஜனனி, அவள் பண்ணானா நான் பேசிக்கிறேன், நீ பார்த்துக்க. நீ வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா அத்தை, நான் எப்பயோ வீட்டுக்கு வந்துட்டேன் அத்தை. ஆமா, ஆகாஷ் எதனா ஃபோன் பண்ணானா? நீ ஆகாஷ் கிட்ட எதனா மண்டபத்தில் நடந்ததை பற்றி சொன்னியா? பண்ணாத அத்தை, ஆனால் மண்டபத்தில் நடந்த எதுவுமே நான் சொல்லலை அத்தை. எதுவும் சொல்லிடாத. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரையும் மந்திரிக்கலாம்னு நினச்சேன். ஃபோன் வந்ததுனால 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. சரி சரி, அடுத்த வாட்டி வச்சுக்கிறேன் அவங்க 2 பேருக்கும். சரிம்மா ஜனனி, நீயும் பத்திரமா பார்த்துக்க, அம்மாவையும் பார்த்துக்க. நான் ஐஷு கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன், சரியாம்மா? சரிங்க அத்தை. அத்தை, அவர் பாவம், ரொம்ப மிரட்டாதீங்க. அது சரிம்மா. என்ன இப்பவே வருங்கால கணவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் அவனுக்கு மாமியார் தெரியும்ல, அவனுக்கு அம்மா புரியும்ல. நான் அவனை செய்யாம வேற யார் வச்சு செய்வா? இல்லை இல்லை, இதெல்லாம் அப்படி லேஸ்ல விடுறதா இல்லை. அவனை இன்னைக்கு பேய் ஓட்டுறதே சரி. சரி சரி, நீ இதெல்லாம் தலையிட்டு கூடாது. நீ கல்யாணம் ஆகி வந்த பிறகு உன் புருஷனை நீ பார்த்துக்காம இப்போ வரைக்கும் அவன் என் புள்ளதான்.
அதனால நான் அவனை மந்திரிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். மந்திரிச்சு ஆகணும். அது சரி அத்தை, நீங்க நடத்துங்க. உங்களுக்கு இல்லாததா நீங்க நடத்துங்க அத்தை. சரிம்மா, பாத்துக்க. நான் ஐஷுக்கு பண்றேன். பாய்மா. சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். இவளுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் ஊருன்னு இருக்கா? ஐயோ, ஒரு வேளை வீட்டு ஞாபகம் வந்துருச்சோ? அடி பொண்டாட்டி. ஓய் பொண்டாட்டி. ஐயோ மாமா, பயந்துட்டேன். போங்க. இப்படிதான் பக்கத்துல வந்து நிப்பாங்களா? சரி சரிம்மா, பயப்படாத. நம்ம ரூம்ல நம்மளை தவிர வேற யாரும் வரமாட்டாங்கம்மா. ஒன்று நீ இல்லைன்னா நான். நம்ம 2 பேரும் தவிர இந்த ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க. போதுமா? எதுக்கு பயப்படுற? ஆமா, என்னடி ஆச்சு? எதுக்கு முகம் இந்த மாதிரி வாட்டமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். சும்மாதான்? மாமா கிட்டே போய் சொல்ற. அடி பொண்டாட்டி. மாமா, என்னடி ஏண்டி பொண்டாட்டி வாட்டமா இருக்க? இங்க பாரு, மாமா மேல எதனா கோவமா? உங்க அம்மா வீட்டுல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்துட்டேனேன்னு உனக்கு எதனா மாமா மேல வருத்தமாடி? சே, உங்க மேலலாம் எந்த வருத்தமும் இல்லை மாமா. ஆனா எனக்கு அம்மாவையும் எம்மையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருக்கு மாமா. ஏ பொண்டாட்டி, இப்ப அப்படிதாண்டி இருக்கும். ஒரு 2-3 நாள் போனதும் பழகிடும்டி. இங்க பாருடி, இங்கதான் பக்கத்துல தானே இருக்காங்க அத்தை மாமாலாம். போய் பார்க்கலாம். எப்போ நினைச்சாலும் நீ போய் பார்க்கலாம்டி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உன்னை இங்கே யாரும் தடை போடுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. நீ எப்போ வேணாலும் போய் அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? சரிங்க மாமா. மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்பாடா, இப்போவாது கேட்கணும்னு தோணுச்சு. சாப்பிடலடி, பசிக்குதுடி பொண்டாட்டி. வாடி, வந்து சாப்பாடு எடுத்து வைடி. ஐயோ சாரி மாமா. வாங்க, நான் இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வரேன் மாமா. வாங்க. அட ஈரடி பொண்டாட்டி, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேற ஒன்று சாப்பிடலாமா? போங்க மாமா. அப்பாடா, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. இது போதுண்டி என் தங்கமே. அடி செல்லக்குட்டி, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருடி பொண்டாட்டி. அப்பதாண்டி நல்லா இருக்கு. நீ எல்லாம் அழாதடி, ஃபீல் பண்ணாதடி. மாமா மனசு தாங்கலடி. போங்க. எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா, அதை விட அதிகமா நிம்மியோட ஞாபகம் வந்துருச்சு. அதான் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அடி பொண்டாட்டி, உனக்கு நிம்மி ஞாபகம், அங்க நிம்மிக்கு உன் ஞாபகமா இருக்கான். இப்பதான் சகல ஃபோன் பண்ணாரு. ஒரே புலம்பி தள்ளிட்டாலாமா. அனன்யாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும்னு. எப்படி அக்கா தங்கச்சி 2 பேரும் இப்படி இருக்கீங்க? ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? அக்கா என்ன கேட்டாலாமா? மாமா வாங்க மாமா, போய் நிம்மியை பார்த்துட்டு வரலாம். அது சரிடி பொண்டாட்டி. அடி, டைம் என்னன்னு தெரியுமாடி? மணி 11டி. இந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு போனா நல்லபடி இருக்கும். டே டைம்ல கூட்டிட்டு போறேன்டி தங்கம். மாமாவும் மன்னிச்சிருடி. இப்போ மாமா வேற நினைப்புல உள்ள வந்திருக்கேன். இப்போ எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஈஸ்டி பொண்டாட்டி. போங்க மாமா. நீங்க நாளைக்கு என்ன கூட்டிட்டு போறது? நான் தான் நாளைக்கு நிம்மியை பார்ப்பேன்ல. அப்படியா? எப்படி பாப்பீங்க மேடம்? நாங்க காலேஜ்ல பார்த்தப்போ நானும் அவ்வளோதான் நாளைக்கு காலேஜ் போயிடுவோம்ல, அப்ப நான் நிம்மியை பார்ப்பேன், நிம்மி என்ன பாப்பா. ஓ மேடம், நாளைக்கு காலேஜ் கிளம்பணுமோ? என்னடி, அதுக்குள்ள லீவ் முடிஞ்சிருச்சா என்ன? ஆமா மாமா, கல்யாணத்துக்குனே நிறைய லீவ் எடுத்தாச்சு. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்ப காலேஜுக்கு போகணும்ல, கண்டிப்பா போய் ஆகணும்ல மாமா. கண்டிப்பா பொண்டாட்டி. ஆமா, இப்ப ஏதோ சொன்னியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு தெரியும். அது என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு? எல்லாம்னா என்னடி பொண்டாட்டி? போங்க மாமா. ஏ பொண்டாட்டி, இங்க பாருடி. ஒன்றும் வேணாம், போங்க. அடியே பொண்டாட்டி, ஒழுங்கா என்ன திரும்பி பாத்துடி. பூ வாசனை வேற மாமாவை என்னமோ பண்ணுதுடி. திரும்பி பாருடி. போங்க, நான் பார்க்க மாட்டேன். நீங்க இப்ப வேற நினைப்புல இருக்கீங்க, நான் பார்த்தா சரியா வராது. போங்க. அளந்து பார்க்க ஆசை இருக்கு, வெட்கம் தடுக்குது. அதுக்கு தான் சொல்றேன், எதுக்கு இந்த வெக்கம்? மாமா தானடி. ஏ பொண்டாட்டி, பாருடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்க போங்க, போய் படுங்க. காலையில் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், எனக்கு காலேஜ் போகணும். போங்க.
சீக்கிரம் படுத்தாதானே சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நீங்கள் போய் படுங்க, போங்க மாமா. படுக்க போகணும் தான். என் பொண்டாட்டி இல்லாம நான் மட்டும் எப்படி? அடியே பொண்டாட்டி, இங்க பாருடி. ஏய், என்னடி நேத்து கூட இந்த அளவுக்கு வைக்கப்படல, இன்னைக்கு என்னடி? அது நேற்று எங்கள் வீட்டில் அம்மா அப்பான்னு எல்லாரும் இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. ஆனால் இங்கே யாரும் இல்லையா, நீங்கள் நானும் மட்டும்தானா, அது கொஞ்சம் பயமாக இருக்கு மாமா. சரி, எப்பதான் உனக்கு என் மேல இருந்து பயம் போகும்? அடியே பொண்டாட்டி, இங்க பாருடி. நான் என்னடி உன்னை கடிச்சா திங்க போறேன்? கடிச்சு தின்னால தின்னுடு வந்தான். இருந்தாலும் மாமா போங்க. சரிடி, பயப்படாத, கடிக்கலாம் மாட்டேன். சும்மா செல்ல கடிச்சுக்கிறேன். ஏய், இப்படியே குனிஞ்சிட்டே இருந்தா எப்படி? என்ன பாருடி, இங்க பாரு, இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு அம்மாக்கு கூட வழி இல்லடி. பாருடி என்ன. அப்பாடா, அடியே இப்பதாண்டி என் தேவதை கண் முடிச்சு பார்த்த மாதிரி இருக்கு. வியூடி பொண்டாட்டி. லவ் யூ மாமா, லவ் யூ டூ மாமா. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. அடியே மாமா போங்க மாமா, போங்க, நீங்கள் ரொம்ப மோசம். அப்புறம் என்னடி, அழகு தேவதையை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அதான் மம்மாவால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலையா? அதாண்டி செல்ல குட்டி, சாரிடி. லட்டு குட்டி. அப்படி லவ் யூ மாமா. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் இப்படி கொஞ்சறீங்க. ஆமாண்டி, இது என்னடி கேள்வி? எனக்கு உன்னை தாண்டி ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும் என் செல்ல குட்டி. பச்சை கண்ணி உன்னை காங்கறையே, ஒத்த கண்ணை மட்டும் தூங்கறையே. ஆட்டி சத்தமும் கேட்கலையே, அங்கி பகலிலும் பார்க்கலை. நீயும் என்ன நீங்கி போனா, தன்னிலை மறந்த பெண்மை அதை தாங்காதோ. அது சரி, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மாமா போங்க. அதுக்கப்புறம் எங்கடி போறது? அதான் லைட் அணைச்சாச்சுல்ல. ஆடி பொண்டாட்டி. உட்காந்துருக்கான். ஆஹா, ஃபீல் பண்றாளோ? இருக்கும். ஹோய் பொண்டாட்டி, அடிய பூனைக்குட்டி, இங்க பாருடி. சொல்லு மாம். ஓய், என்னடி, எதுக்குடி பாலற? ஒன்றும் இல்லை. என்னம்மா, எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? இல்லை மாம்ஸ், எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. அம்மாவை பார்க்கணும், அனன்யாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு மாம்ஸ். என்னம்மா, எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? இங்க பாரு, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ப்ளீஸ் டி, நீ ஃபீல் பண்ணாதடி. நீ ஃபீல் பண்ணா எனக்கு கஷ்டமா இருக்குடி. நானும் ஃபீல் பண்ணக்கூடாதுதான் நினச்சேன். ஆனால் எனக்கு மனசு சரியில்லாத மாதிரி இருக்கு மாம்ஸ். மாம்ஸ், நான் அம்மா வீட்டுக்கு போட்டா? அடியே, என்னடி இப்படி பேசினா எப்படிடி? இங்க பாரு, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ என் கூட இருக்கிறன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆனா நீ வருத்தப்படுறியே, அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி. இங்க பாருமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஆனாலும் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? நான் இந்த ரூம்லையும் நீ அங்கே பக்கத்து ரூம்லையும் இருக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி. சே, எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும், அவ எப்போ என் கூட இருப்பா அப்படின்னு எவ்வளோ நாள் எங்கன நாட்கள் இருக்கு தெரியுமா? உன்னை நினைச்சு எத்தனையோ நாள் தூங்காம இருந்திருக்கேன்டி நான். ஆனால் இப்போ என் கூட ஏன் ரூம்ல என் பக்கத்துல என் பொண்டாட்டியா நீ இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி? அந்த சந்தோஷத்தை ப்ளீஸ்டி வேணாண்டி, உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு மட்டும் சொல்லாதடி. எனக்கு இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லலாம்ல? எல்லாமே புரியுது மாம்ஸ். ஆனால் என் மனசுக்கு தான் என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. என்னமோ உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்னு தோணுதியா? என்னடி நீ ஆடி இப்படி பேசுறது? ஏய், துரு துருன்னு இருப்பேடி, எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டேன். இப்ப என்ன இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றடி நீனு? ஏய், நான் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இல்லையாடி? பூனைக்குட்டி, என்ன பாருடி. நீ இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குதா மாம்ஸ்? நீ சொன்னதுதான். எனக்கும் பக்கத்து ரூம்ல இருந்துக்கிட்டு நானும் எத்தனையோ நாள் உன்னை மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா?
தெரியாம திருட்டுத்தனமா ஓடி வந்து உன்னை பார்க்கணும்னு வந்தேன். அப்பெல்லாம் நினைப்பேன் சீக்கிரமா நமக்கு கல்யாணம் ஆகக்கூடாதா, அப்ப நம்ம அவர் கூடவே இருப்போமே அப்படிலாமும் நான் யோசிச்சிருக்கேன். அதை நினைக்கும் போது இப்போ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ஒண்ணா இந்த இப்படி கிட்டக்க இருக்கோம். இதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மா அப்பா அண்ணன் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கே மாம்ஸ். உனக்குட்டி என்னடி எதுக்கடி இப்படி ஃபீல் பண்ற? சரி இப்போ என்ன, உனக்கு அத்தையை பார்க்கணும் அவ்வளோதானே. சரி இன்னைக்கு ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் காலையில் கூட்டிகிட்டு போகிறேன் போதுமா? இப்போ சந்தோஷமா இருப்பியாடி? சந்தோஷம்தான். ஆனா நம்ம இன்னைக்கு தானே வந்திருக்கோம். என்ன உடனே நீ கூட்டிட்டு போனாலும் அம்மா என்ன திட்டும். வேணாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன் கூடவே இருக்கேன் சரியா? நீ என்ன நல்லா பார்த்துப்பியா? அடியே போனேன் உன்னை நான் நல்லா பார்த்துக்காம வேற யாரடி பார்த்துப்பான்? என் தங்கத்தை கையில் வச்சு தாங்க வேண்டி. நான் தாங்குவேனா தாங்க மாட்டேன். நான் உன் மனசாட்சி கேட்டு போறடி, அது சொல்லும். நீ தாங்குவதான் எனக்கு தெரியும். ஆனாலும் நல்லா பார்த்துக்கவும். எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்ல, உனக்காக தானே வந்திருக்கேன். என்ன பத்திரமா பார்த்துக்கவும். ஐயோ என் செல்ல குட்டி, ஏண்டி இப்படியெல்லாம் பேசாதடி. ஏதோ ஒன்று பண்ணணும் போல இருக்குடி. நீ வேற அழுதுட்டு இருக்கியா? இப்போ நான் அதெல்லாம் எதனா பண்ணனா நீ என்ன தப்பா நினைச்சிருவேடி. அதனால இப்படியெல்லாம் பேசாதடி. ஐயோ மாம்ஸ், நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன அந்த நினைப்புக்கு வந்துட்ட இப்போ? என் செல்ல குட்டி சிரிடி, நீ சிரிச்சாதாண்டி அழகா இருக்கும். சிரிடி. அப்ப நான் அழுதா அழகா இல்லையா? நீ அழுதாலும் அழகுதாண்டி. அதுக்காக உன்னை அழ வச்சா வேடிக்கை பார்க்க முடியும்? நல்லா இருக்காதுல்ல. இனிமே என் பொண்டாட்டி அழவே கூடாது. அதுலயும் அவ எப்பவுமே சிரிச்ச முகமாவே இருக்கணும். அவருன்னு பொண்டாட்டினா சும்மா வாடி, அவ எப்பவுமே சிரிச்ச மாதிரி இருக்கணும். புரியுதா? சிரிடி தங்கம். லவ் யூ மாம்ஸ். என்ன நல்லா பார்த்துக்க. நான் இனிமே உன்னை நம்பி மட்டும்தான் வாழ போறேன் தெரியும்ல. அதனால நல்லா பார்த்துக்க. லவ் யூடா. கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ற படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ற படைச்சான். ஒரு தாயாட்ட ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாறு வாரிரோ நாம் பாடுவேன். நீ சொல்லணும் மடி பொண்டாட்டி, நீ குழந்தடி. உன்னை நான் எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் இடையில யாரும் வரக்கூடாதுடி. யாரும் வரவும் விட மாட்டேன்டி. நான் எப்பவுமே உன்னை என் பொக்கிஷமா வச்சு பார்த்துப்பேன்டி. லவ் யூடி சொல்லும். எனக்கு தெரியும் மாம்ஸ், நீ என்னை எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இதெல்லாம் நான் சும்மா தான் கேட்டேன். நீ எதுவும் எடுத்துக்காத. அப்படியே பொண்ணுக்குட்டி, எனக்கு தெரியும் பொண்ணுக்குட்டி. நீ சும்மா தான் கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரி இதை நினச்சிதான் நீ சரியா சாப்பிடலையா? பாடி மறுபடியும் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு வந்து படுக்கலாம். சே அப்படிலாம் இல்லை மாம்ஸ், எனக்கு பசிக்கல. வேண்டாம், நம்ம சாப்பிடலாம் வேண்டாம். சரி நீ பாடு, நான் வேணா உனக்கு போய் பால் மட்டும் கொண்டு வரேன். எனக்கு பால்லாம் எதுவும் வேண்டாம். நீ கீழே போய் மறுபடியும் மேலே ஏறுறதுக்கலாம் அதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியா? ஐயோ மாம்ஸ், நான் சரியா சாப்பிடலன்னு நீயும் சரியா சாப்பிடல தானே, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் பாலாவது குடியா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் தான், போய் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. ஏய் அதெல்லாம் எதுவும் வேணும் பொண்ணுக்குட்டி, நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியா? என்னையா? விடுடி, பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரிடி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படிடி? நம்ம வேற இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் நம்ம பெட்ரூம்ல இருக்கோம். 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். நமக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கு. என்ன நேற்று தான் ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சது, இன்னைக்கு செகண்ட் நைட்டு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஐயோ மாம்ஸ், அப்ப என்ன சமாதானப்படுத்தினதெல்லாம் இதுக்கு தானா? அடியே பூனைக்குட்டி, மாமாவை எப்படியெல்லாம் நினைக்கிறல, கடிச்சிரு வேண்டி. அடி இதுதான் வேணும்னா நான் ஏண்டி உன்னை சமாதானப்படுத்தணும்? வந்தவொடனே பாஞ்சிட்டு இருப்பேனேடி. என் பூனைக்குட்டி அழக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, மனசு வருத்தப்படக்கூடாது, எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும்னு உன்னை சமாதானப்படுத்தணும். பொடி. ஐயோ சாரியா மாம்ஸ், சும்மா விளையாட்டுக்காக தான் கேட்டேன். நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட. அப்படிலாம் சீரியஸா எடுத்துக்காத, நான் சும்மா தான் கேட்டேன். சரி அப்ப நான் சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னா மாம்ஸ், நீ இருக்க பாரு. போயாவா? அதெல்லாம் முடியாது. குடுடி. ஐயோ விளையாடாதயா, டோர் வேற லாக் பண்ணல. நீ அமைதியா இரு. இப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், பார்த்துக்கலாம். அடிய பொண்ணுக்குட்டி, மாமா ரூம்ல வரேன்னா எல்லாம் ப்ரிப்பேர்டா தாண்டி வருவேன். எப்பயும் டோரை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டு தான் என் பொண்டாட்டி பக்கத்துலயே வந்தேன்டி. ஐயோ மாம்ஸ், ஆனாலும் நீ ரொம்ப கேடிதாயா. என்னம்மா பண்ண, புருஷனா ஆயிட்டேன். இனிமே கேடித்தனத்தை காமிக்கணும்ல, அப்பதானே கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். சரிடி, இப்படியே பேசிக்கிட்டே விட இருக்காதுடி. டேய் புருஷனாயிட்டா
கேடித்தனத்தை காட்டுவியாடா? மூஞ்சி பாரு, போடா. ஐயோ என்னடி வாட போடலாம் சொல்ற? ஆனா செம்ம கிக்கா இருக்குடி. அடே புருஷா, நான் வாடா போடா சொல்றதுக்கு நீ கோவப்படணும், கிக்கா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அடிய பொண்டாட்டி, எனக்கு என்ன வருதோ அதனடி சொல்ல முடியும். நீ வாட போடான்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வரலையே. கோவத்துக்கு முன்னாடி செம்ம கிக்கா தாண்டி இருக்கு. நல்லா இருக்கு, இப்படியே பேசுடி. லவ் யூட செல்லக்குட்டி. லவ் யூ சொல்லிட்டேன். அடுத்து எதிர்பார்க்கிறேன்டி, சீக்கிரம் கூடுடி. கூடுடி, கிட்ட வந்துட்டேன். நச்சல வாயிச்சு கொடுத்துறேன். ஐயோ மாம், விடியா? டேய், என்னடா பண்ற? அப்புறம் என்னடி, குடுப்பன்னு பார்த்தா ரொம்ப காக்க வைக்கிற. எனக்கு பொறுமை இல்லை, அதோண்டி நச்சல கொடுத்துட்டேன். நல்லா இருக்கல போறேன். மறுபடியும் ஒண்ணு முத்தம் கொடுத்தா ஒத்து போக மாட்டேன், சகசத்த காட்டு செத்து போக மாட்டேன். ஐயோ மாம், நம்ம எப்பவுமே இப்படியே இருப்போமா? நீ என்னை எப்பவுமே இப்படியே பார்த்துப்பல்ல? இதுல உனக்கு என்னடி சந்தேகம்? கண்டிப்பா என் செல்லத்தை நான் எப்பவுமே இப்படியே தான் பார்த்துப்பேன். இல்லை, இப்போ கல்யாணம் புதுசு, அதனால இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கேன். கொஞ்ச நாள் போக போக இது மாறிடுச்சுன்னா, அப்புறம் இதில் உனக்கு சலிப்பு தட்டுடுச்சுன்னா நீ என்னை அவாய்ட் பண்ணிடுவியாயா? அடி பொண்டாட்டி, நீ இந்த கேள்வி கேட்டதுக்கு நியாயமா நான் கோவப்படணும். சரி, கோவப்படல, அதுக்கு நான் உனக்கு பதில சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்க. அடிய பொண்டாட்டி, இப்ப இல்ல, நமக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆனாலும் சரி, 60 வருஷம் ஆனாலும் சரி, எப்பவுமே நான் உங்ககிட்ட இப்படி தாண்டி ரொமான்டிக்காவே இருப்பேன். எப்பவுமே என் மனசு ஒன்று தேடிக்கிட்டே தாண்டி இருக்கும். ஏன் இந்த பெட் இருக்குல்ல, இந்த பெட்டுக்கு நான் எப்பெல்லாம் வரணும் அப்பெல்லாம் என் பொண்டாட்டி வரணும். என் கூட அவள் படுக்கணும்னா தப்பா கிடையாது. அவள் என்ன இறுக்கி அணைச்சி நெஞ்சில சாஞ்சிக்கிட்டு, அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன். எப்பவுமே அவள் என்ன அணைச்சபடியே இருக்கணும், நானும் அவளை அணைச்சபடியே வச்சிருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அது மட்டும் இல்லடி, நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ குண்டாவே ஆனாலும் என்னோட ரொமான்டிக் எப்பவுமே குறையாதுடி. எப்பவுமே உன்னை தேடிட்டே தாண்டி இருக்கும். உன்கிட்ட நான் சிலுமிஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உன்னை சீண்டிக்கிட்டே இருக்கணும். இந்தோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டேன் பாரு, மொத்தம் அதை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்டி. ஐயோ மாம், நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கு நீ எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குற? அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறியாயா? ஆமாடி பொண்டாட்டி, எப்பவும் சொல்றதுதான், நீ என்னோட உயிரடி. என் உயிரை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது எங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு பாசம் இருக்கு, ரொம்ப பாசம் இருக்குடி. ஆனா அதை விட அதிகமா உன் மேல பாசம் இருக்குடி. உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்டி பொண்டாட்டி. ஐயோ மாம், உனக்கு ஒன்று தெரியுமா? இப்படிதான் புருஷன் வரணும்னு ஒரு பொண்ணும் நினைப்பாங்களே. ஆனால் எனக்கு நீ எந்த ஆசையுமே இல்லை. உன்னை பார்த்துருக்கேன், உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் உன் கேரக்டர் வைஸ் நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, தெரியுமா? ஆனால் உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவையா. எனக்கு இப்படி ஒரு புருஷனா? லவ்யோட புருஷா. இப்போ சந்தோஷப்படுறேன், உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணல, அதை நினச்சி இப்போவும் சந்தோஷப்படுறேயா? அடி, நான் வருத்தப்படுறேன்டி. ச்சே, எப்படிடா இவ்வளவு நம்ம பார்க்காம இருந்துக்கோமோன்னு இப்போ நினைச்சு வருத்தப்படுறேன்டி. ஆனா பரவாயில்லடி, நல்ல வேலை என் லைஃப்ல ஒன்று மிஸ் பண்ண பார்த்தேன். கரெக்டாக கடவுள் என்ன கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டாருடி. டி மடியா, உனக்கு காணவ இவதான்னு உங்ககிட்ட வந்து என்ன சேர்த்துட்டாருடி. சரி சரி, இப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புகழ்ந்துட்டே இருந்தா இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிடும். பரவாயில்லையா? அடியே புண்ணுக்குட்டி, நீ அடி சொல்ற? ஐயோ, ஆமாமா கரெக்ட் தான். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா ராத்திரி முடிஞ்சிருந்தோம். அப்போ சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடலாமாடி? போடா. போடாவா? ஐயோ, அடியே புண்ணுக்குட்டி, அப்புறம் வேற மைண்ட்ல இருக்க. ஐயோ, இதை கரெக்டா பயன்படுத்திக்கணுமே. ஐயோ மாம், என்னையா பண்ற? என்னன்னா இது என்னடி கேள்வி? நீ ஓகேன்னு சொல்லிட்டல, அதான். ஐயோ, அதுக்காக இப்படியா? போயா. இல்லடி, நீ ஓகேன்னு சொல்லிட்ட, டக்குன்னு மனசு மாறிட்டினா அதான்டி கொஞ்சம் ஃபாஸ்டா பாஞ்சிட்டேன். சாரிடி. ஐயோ, ஃபாஸ்டா இருக்கலாம், அதுக்காக இவ்ளோ ஃபாஸ்டாவா? போயா. அப்புறம் என்னடி? சரி பேசுனதெல்லாம் போதும். ஐயோ மாம், ஐ லவ் யூ டா புஷா. இட்டோல வியூடி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறேன். நானும் உனை மறவாது இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் காயும். நாடு எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும்,
என்ன மாம்ஸ் யாரும் கதவு தட்டுறாங்க? அதெல்லாம் யாரும் இல்லை, நீ விடுடி. யார் இந்த நேரத்துல? தெரியும் மாம்ஸ், கோவப்படாத. ஒருவேளை ஆத்தையா இருந்தா? அம்மா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கதவு தட்ட மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்டீசென்டெல்லாம் பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. யாருன்னு தெரியல. சரியா மாம்ஸ், நீ கோவப்படாத. நீ நகர்ந்துக்க, நான் போய் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நீ படுத்துக்க, நான் போய் பார்க்கறேன். சரி போ. நினைச்சேன் இவங்களதான் இருப்பாங்கன்னு. என்ன எதுக்கு இந்த நேரத்துல கதவு தட்டுறீங்க? என்ன வேணும்? சந்தோஷமா இருக்கலாம்னு தானே நினைச்சீங்க. உங்க சந்தோஷத்தை கெடுக்க வேணும், அதுக்குதான். என்னப்பா என்னருன்னே கோவப்படுற? நான் ஏதோ தொல்லை பண்ணிட்டேனா? இந்த நேரத்துல வந்து கதவை தட்டணும் தொல்லை பண்ணதான் அர்த்தம். என்ன வேணும்? எதுக்கு இந்த டைம்ல வந்தீங்க? ஐயோ மாம்ஸ், கொஞ்சம் கத்தாம கேளியா? நீ ஏண்டி இருந்து வந்து? நீ போய் படுப்போ. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மாம்ஸ். எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். நீ சொன்னா கேட்க மாட்டேன். இவ்வளவுக்கும் காரணம் நீதான், தெரியுமா? தைரியம் என்னன்னு கேளு. கேட்டு தொலையா. அதான் தொல்லை பண்ணிட்டீங்களே, சொல்லுங்க எதுக்காக வந்தீங்க? ஒன்றும் இல்லைப்பா அருணே, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதா, என்னால் முடியலப்பா. கொஞ்சம் கூட இப்படி அப்படி திரும்ப கூட முடியல. அந்த அளவுக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்கா. அதான் நிம்மி ஒரு காஃபி போட்டு தர சொல்லி கேட்கலாமேன்னு வந்தேன்ப்பா. என்னது? நிம்மியும் காஃபி போட்டு தர சொல்லி கூப்பிடுவீங்களா? இங்க பாருங்க, வேற யாரும் இல்ல, இதுக்காக இவ்வளவுதான் கூப்பிட வருவீங்களா? இல்லை பாருனே, உங்கள் அம்மாவும் அப்பாவும் 2-3 நாள் கல்யாண வேலையை அலைஞ்சதில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அவங்க எப்பயோ படுத்துட்டாங்கப்பா. அப்புறம் ரித்து அவள் பணக்கார வீட்டு பொண்ணு, அவளை போய் இந்த நேரத்தில் எப்படி தொல்லை பண்ண முடியும்? அதான் அவளை கூப்பிடலை. அதான் நிம்மி கூப்பிடலாமேன்னு வந்தேன்ப்பா. இங்க பாருங்க, இங்க பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்னா பிரிச்சு யாரையும் பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நீங்க பேசுறத நான் பார்த்தேன், நடக்கிறதே வேற. ஏன் உங்க பொண்ணு இல்ல எங்க அம்மாவோ இல்ல ரித்துவோ நிம்மியோ தான் உங்களுக்கு காஃபி போட்டு தரணுமா என்ன? உங்க பொண்ணு எங்க போனா? போய் அவளை போட்டு தர சொல்லுங்க, போங்க. அப்படிதான் நான் பேச வரலப்பா, நீ தப்பா எடுத்துக்கிட்ட. இந்த நேரத்தில் நான் ரித்துவை கூப்பிட்டா அவள் எதுனா மூஞ்சி காமிச்சிடுவா. அதுவே நிம்மினா கொஞ்சம் பொறுமைசாலி, அதான் எதுவும் சொல்ல மாட்டாலே தான் நிம்மியை கூப்பிட வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லைப்பா. கௌசி வந்து வெளியில் போயிருக்கா, அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால தான் நிம்மியை கேட்கலான்னு வந்தேன். இல்லைன்னா நானே கூட போட்டு குடிச்சிருப்பேன். என்னால் கொஞ்சம் கூட இப்படி அப்படி திரும்ப முடியலையா, சமையல் ரூம் வரைக்கும் நடந்து போய் காஃபி போட முடியலப்பா. அதான் அதுக்கு தான் நிம்மியை கூப்பிட வந்தேன். ஓ, ஹால்ல இருந்து கிச்சனுக்கு வரைக்கும் நடந்து போய் காஃபி போட முடியல, ஆனா கீழ இருந்து மேலே ஏறி வந்து நிம்மியை கூப்பிட மட்டும் உங்களுக்கு வர்றதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு, அப்படிதான் அர்த்தம்? ஐயோ மாம்ஸ், வெடியா? எதுக்கு இப்போ நீ அவங்களை இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒரு காஃபி தானே, நான் போட்டு கொடுத்துட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னேன். ஆனா என் சொல் பேச்சு நீ எங்கடி கேட்ட? இப்ப பாரு, உன்னை தொல்லை பண்றதுக்குனே வந்து நிக்கிறாங்க. சரியா மாம்ஸ், கோவப்படாத ப்ளீஸ். ஒரு காஃபி தானே, நான் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்லை, உனக்கும் பால் இன்னும் தரல, உனக்கு பால் கலக்கி கொண்டு வந்துடுறேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, வந்துடுறேன். என் செல்ல பிள்ளைல ப்ளீஸ்யா. இதுதாண்டி லாஸ்ட். இன்னொரு வாட்டி அவங்க உன்னை எதனா வேலை சொன்னாங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்துக்க, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா. டோட்டல் மைண்ட் அப்செட் பண்ணிட்டடி. சரியா, சாரியா மாம்ஸ், போயிட்டு வந்துடுறேன். சரிடி, சீக்கிரம் வா. காஃபி மட்டும் தான் போட்டு கொடுக்கணும், வேற எதுவும் வேலை செஞ்சுட்டு இருக்காது, புரியுதா? சீக்கிரமா வா. சரி சரி சரி, சீக்கிரம் வந்துடுறேன், போதுமா? சித்தி நீங்க கீழே போயிட்டே இருங்க, நான் வரேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா, தலைவலி தாங்க முடியலம்மா. தலைவலி தானே சித்தி, சீக்கிரத்துல போயிடும், நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஐயோ மேம்ஸ், என்னையா கோவமா இருக்கியா? என்ன கோவம் வராது, போடி. சரி சரி, எனக்கும் புரியுது. நீ ஏதோ ஒரு மைண்டுக்கு வந்த, அதுக்குள்ள உன் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டாங்க, அதானே? அடி அதெல்லாம் இல்ல. இவங்க யாரடி உன்ன வேலை சொல்றதுக்கு? அதுவும் டைம் பாத்தியா? இந்த டைம்ல நீ அவங்களுக்கு காஃபி போட்டு தரணுமா? இதுவாடி உன் தலையெடுத்து நான் உன்னை எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க சரி வேணாம், எனக்கு டென்ஷனா இருக்கு. நீ போய் சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வாடி, போடி. ஐயோ மேம்ஸ், நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பிடிக்குதியா. சரி சரி, கோவப்படாத, உடனே வந்துடுறேன்.